நம்ம திருக்குறளை நம்ம உலக பொதுமறைன்றோம், தமிழ் வேதம்ன்றோம், உலகத்துக்கு தமிழ் கொடுத்த கொடைன்றோம். சரிங்களா? யாமறிந்த புலவர்களே வள்ளுவர் பட்டியல் வைக்கிறார் பாரதியார். நீங்க ஏற்கிறீங்கல்ல, பெரியார் எதை ஏற்கலாம் சொல்லுங்க. அப்ப என்னங்க கணக்கு இருக்கு எனக்கு? அது நான் இன்னொரு இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். நாளைக்கு வள்ளுவரை இதே திராவிட இயக்கங்கள் விமர்சிக்க போகின்றன, பார்த்துக்கிட்டே இருக்கு, நீங்க அதை பார்க்க போறீங்க. சோ பெரியார் வள்ளுவரை ஏற்றுக்கொண்டார். சரி, கம்பரை பத்தி என்ன சொல்றாரு, இளங்கோடியை பத்தி என்ன சொல்றாரு, அதே தான் மாத்தினாரா? தமிழ் தாய் வாழ்த்து பத்தி 70களில் தானே தமிழ் தாய் வாழ்த்து வருது. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான பிறகு தானே வருது. அப்போ ஒரு பக்குவப்பட்டு முதிர்ச்சடைஞ்சு திமுகவெல்லாம் ஏற்று அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி எல்லாம் ஏற்றுட்டாங்கல்ல. அப்ப தமிழ் தாய் வாழ்த்து பத்தி என்ன சொன்னாருன்னு கேளுங்க. மதுக்கடை பத்தி என்ன சொன்னாருன்னு கேளுங்க. மது விலக்கு பற்றி என்ன சொன்னாருன்னு கேளுங்க. சமூக நீதினா என்னங்க? சாராயம் குடிக்கிறதா? வீட்டுக்கு சரக்கு வரணும்ன்றாரு பெரியார். கடையில் இருக்கக்கூடாதுங்க, எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றார். மது நீங்க ஏற்கிறீங்களா? பெண்கள் பத்தி என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முட்டாள் தனத்துக்கு இன்னொரு முட்டாள் தனமான்றார். கடவுள் வாழ்த்து வேணாம்ன்றேன், அப்படி தமிழ் தாய் வாழ்த்தும் கொண்டு வருவியா?